ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதனையில் பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம், வேலையில் பரிசுத்தம் என்று நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்கிறதான வேலை, நம்முடைய இந்த சம்பாத்தியம், குடும்பம், பொழுதுபோக்கு, இதெல்லாம் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் என்று நம்ம நினைக்காம, இதெல்லாம் என்னது, ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் செக்குலர் லைஃப்ன்ட்டு ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. வேலை செய்கிற இடங்களிலே நாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் ஆராதனை கூடங்களிலே இருப்பதை பார்க்கலாம் அதிகமான நேரம் நாம் எங்கு செலவிடுகிறோம் என்று சொன்னால் அது வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேவும். அப்போ அந்த இடங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் குதிரைகளின் மணிகளிலேயும் அங்கே நம் வீட்டில் இருக்கிற பானைகளிலேயும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நம்ம வேலை செய்யணும், எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், எது பரிசுத்தம், வேலையில் எது பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால், வேலையில் ஒரு பெரிய அங்கே வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு பெரிய வசனத்தையும் சிலுவையும் மாட்டுவது பரிசுத்தம் அல்ல. ஆமென். நாம் வேலை செய்கிற இடங்களில் ஒழுங்காக நம்முடைய கடமைகளை செய்கிறதே ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறது தான். நம்முடைய வேலைகளை செய்யும் போது நம்ம எப்படி செய்யணும், அசதியாக செய்யக்கூடாது, பிரிஸ்காக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், தூங்கு முஞ்சோடு கூட என்ன பண்ணக்கூடாது, ஆமாம், வேலை செய்யக்கூடாது, சபைக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், உற்சாகமாக இருக்கணும். பைபிள் நேற்று நமக்கு ஒரு டெஃபினிஷன், பொல்லாதவன் யார், நான் பொல்லாதவன். யார் பொல்லாதவன்? சோம்பேறி பொல்லாதவன் என்று சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம். சோம்பல் கர்த்தருக்கு பிடிக்காது. தூங்கிட்டு வேலை செய்யக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். ஏன்னா வேலையின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. மற்றும் இந்த வேலை என்பது நம்முடைய சுய புரோஜனத்திற்காக இல்லை, அநேகருடைய புரோஜனத்துக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு சம்பாத்தியங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேலை செய்யாமல் நம் ஜீவனம் பண்ணுகிற போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று பைபிள் சொல்லுது. ஒழுக்கமற்ற செயல் அப்படின்றதான காரியங்களை அவர் சொன்னார். நாங்கள் உங்கள் மத்தியில் எப்படி இருந்தோம் என்று தெசலோனிக்கேயர் நிருபம் 2 அதிகாரத்தின் 3 அதிகாரத்தில் 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 5 நம்ம வாசிக்கின்ற போது நம்ம அதை படித்தோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம வேலை செய்யணும். நாங்கள் எப்படி வேலை செஞ்சோம், உங்களுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வாழ்ந்தோன்னு பாருங்கள், எங்களுடைய மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்க. நாங்கள் இரவும் பகலும் பிரயாசத்தோடு கூட நாங்கள் வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம தியானிப்போம். வேலையில் நம்ம எப்படி பரிசுத்த குலைச்சல் வராதபடி நம்ம இருக்கணும், வேலையில் எது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எது பரிசுத்தம் என்று சொன்னால், லேவியராகமம் 19 அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிப்போம். நம்ம வேலையில் எப்படி இருக்கணும்னா, வேலையில் நேர்மை இருக்கணும், வேலையில் உண்மை இருக்கணும், வேலையில் நியாயம் இருக்கணும். ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஓகே, ஸோ நம்ம ஜென்யூனாக இருக்கணும், பி ஹானஸ்ட். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், சின்சியராக இருன்றார். நியாய விசாரணையிலும், இஃப் யூ ஆர் அ ஜட்ஜ், நீ ஒரு நியாயாதிபதியாக இருக்கிற, விசாரணைக்காரனாக இருக்கிற அப்படின்னு சொன்னால், உன்னுடைய நியாய விசாரணையிலும் அளவிலும், நீ ஒரு ரேஷன் கடையில் வேலை செய்கிற அப்படின்னு சொன்னால், அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பாயாக. மெஷர்மெண்ட். ஆமென். அவர் சொல்கிறத பார்க்குறவங்க, ஹல்லேலூயா. இன் மெஷரிங் த லென்த் அண்ட் வால்யூம்ஸ் அண்ட் வெயிட்ஸு, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்படி இருங்க, உண்மையாக இருங்கன்றாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும், நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கலாம், இல்லை ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்கலாம். நம்ம செய்கிறதான வேலைகளில் எல்லா வேலையிலையும் எப்படி இருக்கணும்னா, நியாயமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நீதிமொழிகள் 11:1, கள்ள தராசு கர்த்தருக்கு எப்படியா அருவருப்பானது அப்படின்றாரு. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம செய்கிறதான வேலையில் என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். அநியாயமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எதையும் சட்டத்தை நம்ம மீறி நம்ம செய்யக்கூடாது. சட்டத்துக்குட்பட்டு வேலை செய்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது.
நம்முடைய வேலைகளில் ஒரு ரூல்ஸ் இருக்கும், நம்ம வேலையில் சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணணும்? நாம் பின்பற்றுகளாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்முடைய பிஸ்னஸில் இந்த என்ன பண்ணுவோன்னா, ஒரு வரம்பை மீறி பண ஆதாயத்திற்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஷார்ட்கட்டில் எப்படியாவது பணத்தை சேகரிப்பதற்காக, பொருட்களை சேகரிப்பதற்காக இதெல்லாம் செய்கிறோம். இது ஒரு பெரிய சாபமாய் மாறிடும். இது ஒரு பரிசுத்த குலைச்சல். வேலை செய்கிற இடத்துல இப்படி நம்ம செய்யும் போது என்ன நடக்குது? பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ அது அந்த இடத்துல தேவ மகிமையை என்ன பண்ணுறோம்? சீர்குலைக்கிறோம். அது ஒரு பெரிய பாவம். வேலை செய்கிற இடத்துல நடக்கிற பாவங்கள். பிரியமானவர்களே, ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகன், இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவர் யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கும் போது பார்க்குறாரு, திரளான ஜனங்க வராங்க, யூதாயா தேசத்திலிருந்து ஜனங்க எல்லாம் அவரிடத்துல வராங்க, ஞானஸ்நானம் பெறும்படி கியூவில் நிற்கிறாங்க. அவர் அதை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே என்றார். அவர் சொல்ற, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனினா என்னன்னு கேட்டாங்க. யோவான் ஸ்நானகனை பார்த்து, அப்படின்னா என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல யோவான் மூலமா பேசுகிறார். யோவான் சொல்கிறாரு, ஆயக்காரரை பார்க்குறாரு, சோல்ஜர்ஸுகளை பார்க்குறாரு, பொதுமக்களை பார்க்குறாரு, எல்லாரையும் பார்த்து அவர் அதுதான் சொன்னார். என்ன சொன்னார்? நீ வாங்குகிற சம்பளம் போதும்னு நினை, சம்பளத்துக்கு மேலே நீ எதையும் வாங்காத, லஞ்சம் வாங்காத. டேக்ஸ் கலெக்டர்ஸில் பார்த்து சொல்கிறார், நீ அவங்களிடத்துல எவ்வளோ வரி பணம் வசூலிக்கணுமோ அவ்வளோ வசூலி, அதுக்கு மேலே என்ன பண்ணாத, நீ ஆசைப்படாத, வசூலிக்காத, நீ ஷார்ட்கட்டில் என்ன பண்ணாத, பணம் சேகரித்து கொள்ளாத, மனம் திரும்புங்கள் அப்படின்றார். ஹல்லேலூயா, கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சில சம்பவங்கள், கதைகள் நம்ம படித்தது நம்ம மனசில் அப்படியே பதியும். இந்த மாதிரி இந்த ஃபாஸ்டிங் பேரில் வரும்போதெல்லாம் நான் ஒரு 6 வயசில் படித்த கதை, 7 வயசில் படித்த கதைலாம் ஞாபகம் வருது. அப்படி ஒரு கதை எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்னென்னா, ஒரு பால்காரர் இருந்தார். அந்த பால்காரர் என்ன பண்ணார்னா, பணம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், வீடு கட்டணும், இடம் வாங்கிட்டார், இப்போ வீடு கட்டணும். என்ன பண்ணுறது? பாலில் தண்ணியை கலை. அவர் என்ன பண்ணார்னா, அந்த பாதி பாலுக்கு பாதி தண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, மிக்ஸ் பண்ணுறாரு. இப்படி என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, என்னப்பா தண்ணியாக கொடுக்குற அப்படின்னு. ஆமாம், மாடு என்ன குடிக்குது? தண்ணி தானே குடிக்குது. கஞ்சி தண்ணி குடிக்கிற மாடு எப்படி கறக்கும் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க. அங்கே வேறு ஊரில் வேறு ஆளும் கிடையாது. அதனால் அந்த ஊரில் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, பால் வியாபாரி பாதி பால் பாதி தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மூட்டை கட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துகிட்டு போகிறாரு. பிஸ்னஸ்க்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீடு கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு, இடம்லாம் பொருள்லாம் வாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மரத்தின் நிழலில் வந்தவுடனே ஒரு களைத்து போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மரத்துக்கு அடியில் படுத்துடுறார். அந்த பணப்பையை பின்னாடி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அதை பத்திரமா சேஃபாக பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, படுத்துட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, எழுந்துட்ட உடனே சரி நம்ம கிளம்பி போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு போகலான்னு பார்த்தா என்ன காணோம், காசை காணும். என்னடா அது காசை காணுமே அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அந்த காசு எங்கே இருக்குன்னா, மரத்தில் இருக்கிற ஒரு குரங்கு கையில் இருக்குது. அந்த குரங்கை பார்த்து என்ன பண்ணுறாரு, ராமா போடுறா காசை போட்டுறா இந்தாடா வாழைப்பழம் தரணுன்னு. அது இல்லை அப்படின்னு உடனே காசை கீழே போட்டு காமிக்கிறார். இந்த மாதிரி தாண்டா போடணும், காசை குடுறா, என் பணப்பையை கொடுத்துருன்றாரு. அது என்ன பண்ணுது, அப்படியே பார்க்குது, போட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அது ஒரு சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, இவர் படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம். இவர் இது என்ன பண்ணுது தெரியுமா, இது காயினம் எடுத்து நேராக எங்கே போட்டுது, அந்த பணத்தை தூக்கி அந்த குளத்தில் அடிக்குது. அடித்த உடனே இவருக்கு கதறாரு, அழுகுறாரு, ஐயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனே அப்படின்ட்டு. அது என்ன பண்ணுதுன்னா, கரெக்டாக என்ன பண்ணுதுன்னா, தூக்கி போய் என்கிட்ட போடுறான்னு ரொம்ப பண்ணுறாரு. அது என்ன பண்ணுது, ஒரு பணத்தை தூக்கி எங்கே போடுது, தண்ணியில் போடுது. இன்னொரு பணத்தை தூக்கி இவர் மேலே அடிக்குது. இப்படி என்ன பண்ணுதா, இவர் மேலே அடித்தவொடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம்.
திரும்ப கேட்குறாரு, என்கிட்ட போடு, என்கிட்ட போடு, என்கிட்ட போடுன்றார். அதனை பார்த்து இன்னொரு பணத்தையும் தூக்கி எங்கே அடிக்குது? முதல்ல தண்ணீரில் போட்டு. அப்போ ஒரு பணம் தண்ணியிலையும் ஒன்னொரு பணம் இவருக்கும் கொடுக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தில் பாதி எங்கே போயிடுச்சு? தண்ணியில் போயிடுச்சு. அப்போது அங்கே மேலேருந்து ஒரு சத்தம் வருதான், நீ பாலில் பாதி பாலில் சம்பாதிச்ச பணம் உன் கையில் வந்துருச்சு, தண்ணி மூலயமா சம்பாதிச்ச பணம் தண்ணிக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம சம்பாதியம் பண்ணுறதுக்கு நேர்மையற்ற முறையில் வருகிற எந்த பணமும் கையில் நிற்காது. கையில் நின்று நமக்கு சம்பாதியத்தில் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக சம்பாதிச்ச பணமும் நம்ம கையில் நிற்காது, அநியாயமாக சம்பாதிச்ச பணமும் கையில் நிற்காது. அதனால் நம்ம ஊழலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, லஞ்சத்துக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். அது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அது வேலையில் பரிசுத்தம் நமக்கு ரொம்ப அவசியம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் வேலைக்காரரை பார்த்து அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. உங்களுடைய பாஸுக்கு உங்களுக்கு சம்பாதியம் கொடுக்குறாங்க பாருங்க, உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் போடுறாங்க பாருங்க, ஒரு மாதம் நீங்கள் வேலை செய்ததுக்கு, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனத்தோடும் கீழ்ப்படிந்து. கபடற்ற மனம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பார்வைக்கு வேலை செய்யக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் சூப்பர்வைசர் வராரு, எஜமானன் வராரு, பாஸ் வராருன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? சுத்தமான ஃபேனையே தொடச்சின்னு இருப்பாங்க. என்னடா பையன் வேலை செய்கிறான், இது என்ன பண்ணுது? ஆமாம், சிசிடிவி கேமராவில் பார்த்துருச்சு, வண்டி உள்ளே என்டர் ஆயிடுச்சு, எம்டி வண்டி உள்ளே வந்துருச்சு, மேனேஜர் உள்ளே வராருன்ன உடனே டேபிள் மேலே ஏறி நின்று துடைக்கிறது. மற்றவருடைய பார்வைக்கு என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. ஆமென். இப்போது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி, அவங்க ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வேலையை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, வேலையில் குப்பையெல்லாம் கூட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து மேட்டுக்கு அடியில், கார்பெட்டுக்கு அடியில் சேர்த்து வச்சிடுறாங்க. ஓகே, அப்போ மேலே பார்க்குற இடம் மட்டும் சுத்தமாக இருக்குது. ஆனால் அதே சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒழுங்காக அந்த மேட்டு கீழே இருக்கிறதெல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறது. அல்லேலூயா. இதுதான் வேலையில் பரிசுத்தம், வேலையில் உண்மை. ஆமென். நம்மளுடைய வேலைகளில் மனுஷன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த வேலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வேலைக்கு எஜமானனை எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்வது போல தேவன் இருந்தால் நீங்கள் அந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தா எப்படி செய்வீங்க? ஆண்டவர் ஒரு வேலையை உங்களுக்கு சொன்னார்னா எப்படி செய்வீங்க? அந்த மாதிரி நினைத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. அதுதான் வேலையில் நம் பரிசுத்தம். வேலையில் அது ரொம்ப முக்கியமானது. வேலையில் அடுத்து உண்மையாக இருக்கிறது எப்படின்னா, எதுனா பங்க்சுவாலிட்டி. வேலையில் என்ன பண்ணணும்? நேரத்தை கடைப்பிடிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை செய்கிறவங்களுக்குன்னு நீங்கள் உள்ளே வருவதற்கு அந்த ஆஃபீஸ் வளாகத்துக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டைம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் மீற முடியாது. பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இப்படி சொல்லும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையே புரியணும். இப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் கிறிஸ்துவுக்கு வேலை செய்வது போல, பணிவிடை செய்வது போல, கிறிஸ்துவை நீங்கள் எஜமானாய் பார்ப்பது போல நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்கள் வேலைக்குள்ள இருக்கிற உங்களுடைய சுப்பீரியரை நீங்கள் அப்படி பாருங்கள், எஜமானா அப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சில நேரங்களில் நம்முடைய எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என்ன கிடையாது, கணம் கிடையாது. இங்கே ஏன் தெரியுமா? நாம் ஃபஸ்ட்டு நேரத்தை கடைப்பிடிக்கிறது கிடையாது. கரெக்டா? சபைக்கு நம்ம நேரத்தோடு கூட வருகிறது இல்லை. அதனால தான் ஒரு ஷார்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப்பில் ஷேரன் பேசின அந்த ஷார்ட்ஸு, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பேசினது, அது போட்டோம். நீங்கள் நேரத்தை கடைப்பிடிங்க, அது தேவனுக்கு கொடுக்குற கணம், தேவனுக்கு கொடுக்குற கணம். அப்போ நாம் ஒரு தேவனுக்கு சபை ஆராதனையில் கலந்து கொள்வதற்கே நம்ம நேரத்தை கடைப்பிடிக்கிறது கிடையாதுன்னா, அப்போ எப்படி நம்ம வேலையில் ஒழுக்கமாக இருப்போம்? கடவுளுக்கே மரியாதை கிடையாதுன்னா அப்போ எஜமானுக்கு எப்படி மரியாதை கொடுப்போம்? இல்லை, நாம் செய்கிறதான பெரிய பாவம் ஒன்று நேரத்தை சரியான விதத்தில் கடைப்பிடிக்காமல் இருப்பது. கடவுளுக்கு முன்னாடி ஒருத்தன் கரெக்டாக நிற்கிறான், கரெக்டான நேரத்தில் நிற்கிறான்னா வேற எங்கேயும் போய் மணிக்கணக்கில் அவன் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையே அவனுக்கு அமையாது.
அவன் போகும்போதெல்லாம் வாசல் திறந்துட்டே இருக்கும், கேட்டு திறந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அவன் போய் கியூலியே நிற்க வேண்டாம், நேராக போவான், நேராக கேட் ஓப்பன் ஆகும். ஏன்? அவன் தேவனுக்கு நேரத்தை ஒழுங்காக கொடுத்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கியில ஒரு அருமையான வசனம் இருக்கு. பிரசங்கியில ஒரு அழகான வசனத்தை வேலையை குறித்து சொல்லும்போது, உன் வேலையை நீ எப்படி செய்யினா உன் முழு பலத்தோடு செய். ஏன்னா நீ உயிரோடு இருக்கும் போது தான் வேலை செய்ய முடியும். வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். உன் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறியும் ஞானம் இல்லையே அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நாம் இந்த உலகத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு நாட்கள் வரும். அது எப்போன்னு சொன்னா, நாம் கல்லறையில் வைக்கப்படும் போது. பாருங்க, மனிதனுடைய லைஃப் எவ்வளவு ஒரு ஃப்ரெஜைல், அவனுடைய வாழ்க்கை அது நிலையற்ற வாழ்க்கை அப்படி என்பதற்கு அடையாளமா இப்போ சீனாவில் என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிரேவ்யார்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, இப்போ நம்ம கல்லறை தோட்டத்துக்கு போய் நம்ம புதைக்கிறோம்ல, அந்த புதைக்கும் போது மூடிடுறோம், மண்ணு போட்டு மூடுறோம். இப்படி மூடாம பெட்டியில் வைத்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அந்த பெட்டி. அப்போ அந்த பெட்டியில நீங்க வச்சு நீங்க மூடி நீங்க அது எப்படின்னா அதை கட்டும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற உடம்பு தெரியும். அப்போ அந்த பெரிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள், மேதைகள் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நீங்க அந்த கல்லறையை போய் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த உடம்பு அழுகி போன நிலையிலையும் அந்த உடம்பு எலும்பு குண்டாய் மாறுகிறதையும் மாறின எலும்பு கூடுகளையும் பார்க்க முடியும். அதை பார்க்கும்போதாவது மக்களுக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரியணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணிடுறோம், போட்டு மூடிடுறோம். அது மூடாம இப்போ என்ன பண்றாங்கன்னா, சில இடங்கள்ல மனுஷனுக்கு புரியணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு தெரியணும், அவன் கடைசியில் அவனுடைய நிலைமை இதுதான். வெளியில இப்படி நம்ம வாழும்போது அவ்வளோ நம்ம தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் இதுதான் அவன் வாழ்க்கை, எப்படி இருக்கு பாருங்க, எலும்பு கூட இருக்கிறான் பாருங்க, இதுதான் நாம அப்படின்னு புரியணும்னு சொல்லிட்டு கண்ணாடியிலே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கல்லறை தோட்டத்தை அமைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பலத்தோடு கூட இருக்கும், உன் கைக்கு நேரிடுகிறது ஏதோ அதை என்ன பண்ணு, பலத்தோடு செய். ஏன்னா a time will come when you would not be able to work, நீ வேலை செய்ய முடியாத ஒரு காலம் ஒன்று வரும். கல்லறையில் போய் நம்மளை படுக்க வச்சிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் இப்படி படுக்க வேணாம், கொஞ்சம் திரும்பி படுக்கலாம்னு நினைச்சாலும் நம்மளால திரும்ப முடியுமா? எல்லாரும் ஒரே பேரல் லைன்ஸ்ல தான் படுத்துட்டு கிடப்பாங்க. ஏதாவது ஒரு கல்லறையில் யாராவது தோண்டி எடுத்தா திரும்பி குப்புரட்சி படுத்திருப்பாங்களா? ஏன்பா குப்புரட்சி படுத்திருக்க, பின்ன ஒரே பக்கம் எவ்வளவு தூரம் தான் படுக்கிறது, எவ்வளவு நேரம் தான் ஒரே பக்கம் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி இல்லை. அப்போ நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படி ஒரு நாட்கள் வரும். அதனால நீ பலனோடு கூட இருக்கும்போது என்ன பண்ணு, நல்ல வேலை செய் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அது ரொம்ப அழகான வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. Be excellent. Amen. Do you see a man who excels in his work? தன் வேலையை ஜாக்கிரதையா, எக்ஸலண்டா, பர்ஃபெக்டா செய்கிற மனிதனை பார். அந்த மனிதன் நிற்கிற இடத்தை பார். அந்த மனிதன் எங்கு நிற்பான்? ஜாக்கிரதை உள்ள ஒரு மனிதன், ஒரு நல்ல வேலையில ஒரு எக்ஸலண்டா இருக்கிறவனை நீ எங்க தெரியுமா பாப்ப? சாதாரணமா எல்லார்கிட்டயும் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிருக்க முடியாது. சாதாரண மக்கள் மத்தியில் அவங்க நிற்க மாட்டாங்க. சாதாரண மக்கள் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட மக்கள் சொன்னா, சும்மா டைம் பாஸ் பண்றவங்க, இங்கே அங்கே நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறவங்களோடு கூட நிற்க மாட்டான். அவனுடைய நிலை, அவன் நிலைப்பாட்டு, அவன் எங்கு நிற்பான், அவன் கால்கள் எங்கு நிற்கும்னா உயர்ந்த பதவியில இருக்கிறவருடைய இடத்துல நிற்பான். ஏன் அந்த இடத்துக்கு போனா அப்படின்னா, உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரபுக்களும் ராஜாக்களும்
இவனை அடையாளம் கண்டு கொள்வார்கள். இவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி உண்டு. இவன் வந்து வேலைக்காரன், இவன் புத்திக்காரன், இவன் சொல்லுவாங்க பாருங்க, இவன் வேலைக்காரன், அவனை கூப்பிடுங்க, அவன் தான் செய்வான். நமக்கு எவ்வளோ பிளம்பர்ஸ் தெரியும், எவ்வளோ எலக்ட்ரீஷியன் தெரியும். அப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம சொல்லுவோம், அவரை கூப்பிடுங்க, இந்த பிரதரை கூப்பிடுங்க, அந்த சிஸ்டரை கூப்பிடுங்க. ஏன்? அவங்களுக்கு தான் இந்த வேலை கரெக்டாக தெரியும். அவன் வேலைக்காரன் அவன் அப்படின்னும். வேலைக்காரன் அப்படின்ற அவங்களுடைய வேலையில் அந்த எக்ஸலாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடையாளம் கண்டு கொள்வாங்க. அவங்கள கூப்பிடுங்க, அவங்க தான் தேவை. அப்படி எக்ஸலாக இருந்தவங்க தான் யோசேப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம செய்கிற வேலையில் ஒரு சிற்பாசாரியாக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவனுடைய வேலையில் நம்ம வேலை செய்யும் போது என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கணும். எப்போவுமே ஒரு வேலையை செய்து, ஒரு ப்ராஜெக்டை நம்பி கொடுக்குறாங்க, ஒரு வேலையை நம்பி கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை அப்படியே போய் சப்மிட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உடனே ஃபோன் அடித்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. யோசிக்கணும், இதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ண இருக்கலாம், இதை இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா என்னால் அப்படின்னு யோசிக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன, இவன் கொடுக்குற காசுக்கு இவ்வளோ போதும், அப்படி இல்லை. எப்போ உங்களை பற்றி தெரிய வரும்? நம்ம எப்போவுமே வேலை செய்த முடிந்த பிறகு we have to review, அதை ஆய்வு செய்யணும். ஆண்டவராகிய நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவனை, நம்முடைய சிருஷ்டிகரை யோசித்து பாருங்களேன். அவர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு நாளும் வேலை செய்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அதை ஆய்வு செய்கிறார். இது நல்லது, எப்போ நல்லது, அவர் உட்காந்து கம்பேர் பண்ணுறாரு, அதை உட்காந்து யோசிக்கிறாரு, வேலை செய்ததெல்லாம் பார்க்குறாரு. பைபிள் சொல்கிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 4, 10, 12, 18, 21, 25, 31 ஆகிய வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது என்று கண்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் ஆஃப்டர் இஸ் ஒர்க் அவர் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய போதனைகள் ஆனாலும் சரி, உபதேசங்கள் ஆனாலும் சரி, செவிடர்களுக்கு குருடர்களுக்கு பார்வை கொடுத்து அற்புதங்களை செய்த பிறகு கூட ஜனங்கள் எப்படி எக்ஸ்கிளைம் பண்ணாங்க தெரியுமா? ஜனங்க அதை எப்படி ஆச்சரியப்பட்டாங்கன்னா, அவருடைய வேலையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வேலை அப்படின்னு சொன்னால் வெறும் அவருக்கு இதுக்கு முன்னாடி செய்ததான மேசைகளும் நாட்காலிகளும் டேபிள் மாத்திரமல்ல, அவர் ஒரு தச்சனா இருந்த போது வேலை செய்யும் போது கூட நேர்த்தியான முறையில் இயேசு வேலை செய்தார் என்று நேற்று பார்த்தோம். சிறு பிரியாத்தில் இயேசு வேதத்தை கற்று அறிந்தவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில், பிரசங்கத்திலையும் போதனையிலையும் அற்புதங்களை செய்கிறதுலையும் செவிடர்களுக்கும் குருடர்களுக்கும் பார்வை கொடுக்கும்போது ஜனங்க என்ன சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 37வது வசனத்தில் ஜனங்க சொல்றாங்க, he has done all things well, he has done all things well, எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். அவர் இயேசு வந்துட்டு போனோடனே ஜனங்க பேசிக்கிறாங்க, எப்பா எல்லாத்தையும் நல்லா பண்ணுறாருப்பா. என்ன இப்போ நல்லா பண்ணார்? போதனை, உட்கார வைக்கிறது, பேசுறது, பராமரிக்கிறது, எல்லாத்துலேயும் அற்புதங்களை செய்கிறது, ஜனங்களை வரிசைப்படுத்தி உட்கார வைக்கிறது, வரிசையாக வர வைக்கிறது, எந்த ஒரு கமோஷனும் இல்லை, இத்தனை பேர் வராங்க, கூட்ட நெரிசல், யாரும் சாகலை. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நேர்த்தியாக இந்த 12 சீசர்களை வச்சு லட்சக்கணக்கான ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேல் என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடிக்கடி நம்ம வந்து பைபிளில் ஒரு நபரை வந்து அடிக்கடி நம்ம பேசுவோம். யாத்திராகமம் 31 வரார். யார் அவர்? பெசலியேல். இல்லை, அடிக்கடி நம்ம சொல்கிறோம் பெசலியேல். என்னத்தை பெசஞ்சாரு? பெசலியேலும் கூட அசிஸ்டன்ட் அகோலியாபு. இவங்களை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வசனங்களை வாசிங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸலண்ட்டாக வேலை செய்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்குள்ளே இருக்கிற திறமை இதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முக்கியமானது என்னதுன்னா, வேலையில் நான் ஜாக்கிரதையாக வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. இங்கே பாருங்க, ஊழியம் செய்கிறதுக்கு அபிஷேகம் தேவை, பைபிள் வாசிக்கும் போது வெளிப்பாடு வேணும், வல்லமை தேவை, வரங்கள் தேவைங்க. ஆனால் வேலை செய்கிறதுக்கு தேவையானா வேலை செய்கிறது அதுதான் சொன்ன, அதை பிரித்து பார்க்காத. ஊழியம் வேற வேலை வேற கிடையாது. ஊழியமும் எஜமானுக்கு செய்கிற, தேவனுக்கு முன்னாடி செய்கிற, வேலையும் அவருக்கு முன்னாடி தான் செய்கிறீங்க. அல்லேலூயா.
2 இடத்துலயும் ஒரே ஆள் தாங்க இருக்கிறாரு. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா அவன் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அடுத்த வசனம், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கு. ஆமா, 5வது வசனம், ஆமா, கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணார், ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன்றார். அல்லேலூயா. இதே மாதிரி இன்னொருத்தரை நீங்க பார்க்கணும்னா தானியேல் தரியு ராஜா அரசாண்ட நாட்கள்ல தானியேலை குறித்து பைபிள் சொல்லுது, அந்த ராஜா என்ன செய்ய நீசனுக்கு முன்னாடி நிக்காம ராஜாக்களுக்கு முன்னாடி நிப்பாங்க. இவங்கெல்லாம் தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பைபிள் சொல்கிறது, he was filled with an excellent spirit. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதும் அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸோ இப்போ என்ன யோசிங்க, சரிங்க, தானியேல கர்த்தர் அப்படி சொன்னாரு, பெசலியல் சொன்னாரு, எனக்கு அந்த ஞானம் இருக்குதா அப்படின்னா, அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். சிலருக்கு 5, சிலருக்கு 2, சிலருக்கு 1. So God has given each and every one of us a measure of wisdom and understanding. நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லார் மண்டையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா மண்டையும் சரி கொண்டையும் சரி எல்லாத்துக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஞானத்தை, புத்திய, விவேகத்தை, அறிவை, திறனை, தாளந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு புரிதல், ஒரு தெளிவு, ஒரு எபிலிட்டி, ஒரு விஸ்டம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, இதெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. அதை சரியான மேக்சிமம் நம்ம வந்து என்ன பண்ணோம், யூஸ் பண்ணுறதுக்கு அல்லேலூயா ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. இங்கே பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு. அதை முதல்ல நீங்கள் நம்புங்க. எனக்கா 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 அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாரும் உங்கள் தலை மேலே கை வைங்க பார்ப்போம். உங்கள் தலைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு மெஷர் ஆஃப் விஸ்டமை, ஒரு அளவு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஞானத்தை வைத்திருக்கிறார், புத்தியை வைத்திருக்கிறார், அறிவை வைத்திருக்கிறார், தெளிவை வைத்திருக்கிறார், திறன்மைகளை வைத்திருக்கிறார், திறனை வைத்திருக்கிறார், தாளந்துகளை வைத்திருக்கிறார், எபிலிட்டியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். Hallelujah. And God wants to use them to the best of your ability. அதை வந்து நீங்க பெஸ்டா நீங்க வந்து பயன்படுத்துவதற்கு வேண்டிய ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில கூட இந்த நாளுக்குரிய ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன், எனக்கு என்னங்க ஒரு பெரிய ஞானம், நான் என்னங்க அந்த ஞானத்தை வச்சு பாத்திரம் விளக்குறதுக்கும், பெருக்கிறதுக்கும், பாய் போடுறதுக்கும், பால் பாக்கெட் வாங்குறதுக்கும், இதுக்கு நான் என்னங்க ஞானத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கும் ஞானம் தேவை. கர்த்தர் அதில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணுங்கள், எக்ஸலண்ட்டாக பண்ணுங்கள். உங்கள் வேலையில் நொந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். இவங்கெல்லாம் அப்படி அடிமையாக இருந்தாங்கங்க. அவன் அடிமையாக இருந்தான். அவன் யோசிப்பான், ஏப்பா அடிமையாக போகிறேன், எனக்கு என்னது ஞானம், அடிமையாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் உங்கள் எல்லாருக்கும் தேவை. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த எல்கேஜி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கு தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சகலவித ஞானத்தினால, எக்ஸலன்ட் ஸ்பிரிட்னால கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுவதும் ஜெயத்தோடு, வெற்றியோடு கூட எங்களை வழி நடத்தும். நாளை ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யும். இன்றைய ஊழியங்களை ஆசீர்வதி. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.